ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜோஸ்ஃபின். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு பைபிள் ரீடிங் பிளானோட 69வது நாள். இன்றைக்கு நாம் 2 சாமுவேல் புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். நேற்று வரை நாம் என்ன படித்தோம் என்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். தொடக்க நூலில் ஆண்டவர் உலகை படைக்கிறாரு. ஏவாளின் கீழ்ப்படியாமையால் பாவம் உள்ளே நுழைகிறது. உலகில் பாவம் பெருகிவிட்டதால் ஆண்டவர் உலகை அழிக்கிறார். அப்போது நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் மற்றும் எல்லா விலங்குகளிலும் ஜோடி ஜோடியாக காப்பாற்றப்படுகின்றன. அதன் பிறகு அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் யோசேப்பின் வாழ்க்கை வரலாறுகள் கூறப்பட்டிருக்கிறது. விடுதலை பயண நூலில் இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றும் மோசேயை கொண்டு ஆண்டவர் எவ்வாறு அவர்களை மீட்கிறார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எவ்வாறு பலி செலுத்த வேண்டும், எவ்வாறு திருவிழாக்களை கொண்டாட வேண்டும் என்றும், மேலும் வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான விதிமுறைகளையும் கட்டளைகளையும் 10 கற்பனைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மோசேக்கு பிறகு யோசுவா அவர்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்குள் கூட்டிக் கொண்டு வருகிறார். அங்கு நீதி தலைவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு நீதி வழங்க ஏற்பாடு செய்கிறார். ஆனால் மக்கள் நீதி தலைவர்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று சொல்லி கேட்டதால் சவுலை முதல் அரசனாக ஆண்டவர் திருப்பொழிவு செய்கிறார். சவுலுக்கு அடுத்து ஆண்டவர் தாவீதை அரசராக திருநிலைப்படுத்தியுள்ளார். இப்பொழுது 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் தாவீதின் அரசாட்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதல் 4 அதிகாரங்கள் தெற்கே யூதாவின் மேல் அவர் ஆட்சி செய்ததையும், பின்னைய அதிகாரங்கள் வடபகுதியான இஸ்ரேல் உட்பட நாடு முழுவதன் மேலும் அவர் ஆட்சி புரிந்ததையும் விரித்துரைக்கின்றன. தாவீது தம் அரசை விரிவுபடுத்தவும் தம் நிலையை உறுதிப்படுத்தவும் நாட்டில் உள்ள எதிரிகளோடும் வேற்று அரசுகளோடும் போராடியதை இந்நூல் படம் பிடித்து காட்டுகிறது. தாவீது ஆண்டவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்ததோடு தம் மக்களின் முழு நம்பிக்கையையும் பெற்றிருந்தார். இருப்பினும் சில நேரங்களில் தம் தவறான நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்த பாவத்தையும் செய்ய தயங்காதவராய் இருந்திருக்கிறார். ஆயினும் அவருடைய பாவங்களை இறைவாக்கினர் நாத்தான் அவருக்கு சுட்டி காட்டிய போது அவர் அவற்றை அறிக்கையிட்டு கடவுள் அளித்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார். தாவீதின் வாழ்க்கையும் அவர்தம் வெற்றிகளும் இஸ்ரேல் மக்களின் மனதில் ஆழமாய் பதிந்துவிட்டன. எனவேதான் பிற்காலத்தில் நாடு தொல்லைக்குட்பட்ட நேரங்களில் அவரை போல் தங்களுக்காக போராடக்கூடிய தாவீதின் மகன் தங்களுக்கு அரசராய் மீண்டும் வர வேண்டும் என்று அவர்கள் மிகவும் எதிர்பார்த்தனர். இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 69வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 சாமுவேல் அதிகாரம் 1 முதல் 4 வரை. தொடர்ந்து வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். மேலும் இந்த அதிகாரங்களில் உங்களுக்கு பிடித்த அல்லது உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறைவார்த்தைகள் எது என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து வாசிப்போம். 2 சாமுவேல் அதிகாரம் 1. சவுலின் இறப்பை தாவீது அறிதல். சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் 2 நாள்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறையில் நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது? என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன் வீரர்கள் போரினின்று ஓடிவிட்டனர். அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர். சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்துவிட்டனர் என்று கூறினான். சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்துவிட்டனர் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று தன்னிடம் பேசிக்கொண்டிருந்த இளைஞனிடம் தாவீது கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நான் தற்செயலாக கில்போவா மலையில் இருந்தேன். சவுல் தன் ஈட்டியின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார். அப்போது தேர்களும் குதிரை வீரர்களும் அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அவர் தம் பின்னால் திரும்பிய போது என்னை பார்த்து கூப்பிட்டார். இதோ இருக்கிறேன் என்று நான் கூறினேன். யார் நீ என்று அவர் என்னை வினவ, நான் ஒரு அமலேக்கியன் என்று பதிலளித்தேன். என் மீது நின்று என்னை கொல், ஏனெனில் மரண வேதனையில் நான் சிக்கியுள்ளேன். ஆனால் என் உயிர் இன்னும் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று அவர் என்னிடம் கூறினார். நான் அவர் மீது நின்று அவரை கொன்றேன். ஏனெனில் விழுந்த பின்பு அவர் உயிர் பிழைக்க மாட்டார் என நான் அறிவேன். அவரது தலையில் இருந்த மகுடத்தையும் கையில் இருந்த காப்பையும் எடுத்துக்கொண்டு என் தலைவராகிய உம்மிடம் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினார். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். தாவீது தமக்கு செய்தி கொண்டு வந்த இளைஞனிடம்,
நீ எங்கிருந்து வருகிறாய் என்று மீண்டும் வினவ, நான் ஒரு வேற்றினத்தான், அமலேக்கியன் என்று மறுமொழி கூறினான். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை கையோங்கி கொலை செய்ய நீ அஞ்சாதது ஏன் என்று தாவீது அவனை கேட்டார். பின்பு தாவீது இளைஞன் ஒருவனை கூப்பிட்டு, போ, அவனை வெட்டு என்றார். அந்த இளைஞன் அவனை வெட்டி வீழ்த்த அவன் இறந்தான். உன் இரத்தம் உன் தலைமேல் இருக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் கொன்றேன் என்று உன் வாயே உனக்கு எதிராக சான்று சொல்லிவிட்டது என்று தாவீது அவனை நோக்கி கூறினார். சவுல், யோனத்தான் ஆகியோருக்காக தாவீதின் துயரம். பிறகு தாவீது சவுலையும் அவருடைய மகன் யோனத்தானையும் குறித்து இரங்கற்பா ஒன்று பாடினார். யூதாவின் மக்களுக்கும் இது கற்பிக்கப்பட வேண்டும் என்று யாசாரின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. வில்லின் பாடல். இஸ்ரவேல், உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! காத்தில் இதை சொல்ல வேண்டாம், அஸ்கலோன் வீதிகளில் இதை அறிவிக்க வேண்டாம். ஏனெனில் பெலிஸ்தியரின் புதல்வியர் அகமகிழக்கூடாது, விருத்த சேதனமற்றோரின் புதல்வியர் ஆர்ப்பரிக்கக்கூடாது. கில்போவா மலைகளே, பனியோ மழையோ உம்மீது பொழியாதிருப்பதாக. வயல்கள் முதற் கனிகளை தராதிருப்பனவாக. ஏனெனில் வீரர்களின் கேடயங்கள் தீட்டுப்பட்டனவே. சவுலின் கேடயமும் எண்ணெயால் இனி மெருகு பெறாதே. வீழ்த்தப்பட்டோரின் இரத்தத்தினின்றும் வீரர்களின் கொழுப்பினின்றும் யோனத்தானின் அம்பு பின்வாங்கியது இல்லை. சவுலின் வாள் வெறுமையாய் திரும்பியதும் இல்லை. சவுல், யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணை பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரவேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மெந்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உடைகளை ஒளிர செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்துபட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன. 2 சாமுவேல் அதிகாரம் 2. தாவீது யூதாவின் அரசராதல். இதன்பின் தாவீது, நான் யூதாவின் நகர்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார். செல் என்றார் ஆண்டவர். அங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவீது வினவ, எபிரோன் என்று ஆண்டவர் பதிலளித்தார். ஆகவே தாவீது தம் 2 மனைவியரான இஸ்ரவேலை சார்ந்த அகினோவாமுடனும் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுடனும் அங்கு சென்றார். தம்மோடு இருந்த ஆள்களையும் அவர்களின் குடும்பத்தினரோடு தாவீது அங்கே கூட்டி வந்தார். அவர்கள் எபிரோன் நகர்களில் குடியேறினர். யூதாவின் மக்கள் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தனர். யாபோசு கிளையாதின் ஆள்கள்தான் சவுலை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவீதிடம் கூறினர். யாபேசு கிளையாதின் ஆள்களுக்கு தாவீது தூதனுப்பி, நீங்கள் உங்கள் தலைவர் சவுல் மீது அன்பு காட்டி அவரை அடக்கம் செய்தீர்கள். ஆண்டவரின் ஆசி பெறுவீர்களாக. ஆண்டவர் உங்களுக்கு நிலையான அன்பும் உண்மையும் காட்டுவாராக. நீங்கள் இவ்வாறு செய்ததால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். வலிமை பெற்று வீரர்களாக திகழுங்கள். உங்கள் தலைவர் சவுல் இறந்துவிட்டார். எனினும் யூதா குலத்தார் தங்கள் அரசனாக என்னை திருப்பொழிவு செய்துள்ளனர் என்று கூறினார். இஸ்போசேத்தை இஸ்ரவேலின் அரசராய் ஏற்படுத்தல். இதற்கிடையில் சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் சவுலின் மகன் இஸ்போசேத்தை மகனயீமுக்கு அழைத்து சென்று கிளையாது, அசூரி, இஸ்ரேல், எப்ராயிம், பென்யமின் மேலும் அனைத்து இஸ்ரேல் மேலும் அவனை அரசனாக்கினான். சவுலின் மகன் இஸ்போசேத்து இஸ்ரேல் மீது அரசாள தொடங்கிய போது அவனுக்கு வயது 40. 2 ஆண்டுகள் அவன் அரசனாக இருந்தான். ஆனால் யூதா குலமோ தாவீதை பின்பற்றியது. தாவீது எபிரோனில் யூதா குலத்தின் மீது ஆட்சி புரிந்த காலம் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களுமே. யூதா இஸ்ரவேலரிடையே போர். நேரின் மகன் அப்னேரும் சவுலின் மகன் இஸ்போசேத்தின் பணியாளர்களும் மகனமையிலிருந்து புறப்பட்டு கிபையோனுக்கு சென்றனர். செருயாவின் மகன் யோவாபும் தாவீதின் பணியாளர்களும் புறப்பட்டு சென்று அவர்களை கிபையோன் குளத்தருகே எதிர்கொண்டனர். ஒரு சாரார் இருபக்கமும் மறுசாரார் அப்பக்கமும் குளத்தின் அருகே அமர்ந்தனர். இளைஞர்கள் எழுந்து நமக்கு முன்பு வாள்போர் செய்யட்டும் என்று அப்னேர் யோவாபிடம் கூறினான். அவர்கள் அவ்வாறே செய்யட்டும் என்று யோவாபும் கூறினான். பென்யமின் மற்றும் சவுலின் மகன் இஸ்போசேத்து சார்பில் 12 தாவீதின் பணியாளருள் 12 எழுந்து வந்தனர்.
ஒவ்வொருவனும் தன் எதிரியின் தலையை பிடித்து கொண்டு அவனது விழாவில் வாளை ஊடுருவினான். இருவரும் ஒன்றாக மடிந்தனர். அந்த இடத்தை எல்காத் அட்சூரிம் என்று அழைத்தனர். போர் அன்று மிக கடுமையாக உருவெடுத்தது. அப்னேரும் இஸ்ரேல் ஆள்களும் தாவீதின் பணியாளர்கள் முன் முறியடிக்கப்பட்டனர். அங்கே செருயாவின் புதல்வர் யோவாபு, அபிசாய், அசாவேல் ஆகிய மூவரும் இருந்தனர். அசாவேல் காட்டுமான் போல் வேகமாக ஓடக்கூடியவன். அசாவேல் அப்னேரை பின்தொடர்ந்து வலமோ இடமோ விலகாமல் துரத்தினான். அப்னேர் பின்னால் திரும்பி, அசாவேல் நீயா என்று கேட்டான். நானே தான் என்று அவன் பதில் கூறினான். உன் வலமோ இடமோ விலகி இளைஞருள் ஒருவனை பிடித்து அவன் உடைமைகளை பிடுங்கிக் கொள் என்று அப்னேர் அசாவேலிடம் கூறினான். ஆனால் அசாவேலுக்கு அவனை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிட மனம் இல்லை. என்னை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிடு, நான் ஏன் உன்னை குத்தி வீழ்த்த வேண்டும்? உன் சகோதரன் யோவாபுக்கு நான் எவ்வாறு என் முகத்தை காட்டுவேன் என்று மீண்டும் அப்னேர் அசாவேலிடம் கூறினான். ஆனால் அசாவேல் அதை கேளாமல் தொடர்ந்தான். ஆகவே அப்னேர் தன் ஈட்டி முனையால் அவனை வயிற்றில் குத்த அது அவனை பின்னாக ஊடுருவியது. அந்த இடத்திலே அவன் விழுந்து இறந்தான். அசாவேல் விழுந்து இறந்த இடத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் நிலை குலைந்து நின்றனர். பின் யோவாபும் அபிசாயும் அப்னேரை பின்தொடர்ந்தனர். கிபெயோன் பாலைநில பாதையில் கீகுக்கு முன்பாக இருக்கும் அம்மா மலையை அவர்கள் வந்தடைந்த போது கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான். அப்போது பென்யமீனின் ஆள்கள் அப்னேருக்கு பின் ஒரே படையாக திரண்டு ஒரு குன்றின் உச்சியில் நின்றனர். அப்னேர் யோவாபை கூப்பிட்டு, வாளுக்கு இறை கொடுக்க வேண்டுமா? முடிவு கசப்பாக இருக்கும் என நீ அறியாயா? தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் திரும்பி செல்லுமாறு மக்களிடம் நீ சொல்ல மாட்டாயோ என்று கூறினான். அதற்கு யோவாபு, வாழும் கடவுள் மேல் ஆணை, நீ பேசாதிருந்தால் காலையிலேயே தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் மக்கள் விலகி இருப்பார்கள் என்று கூறி எக்காலம் ஊதினான். அனைத்து மக்களும் நின்றனர். அதற்கு மேல் அவர்கள் இஸ்ரேலை பின்தொடரவில்லை, போரிடவும் இல்லை. அப்னேரும் அவனுடைய ஆள்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து அராபா வழியாக யோர்தானை கடந்தனர். தொடர்ந்து பிக்ரோன் முழுவதும் பயணம் செய்து மகனீமை அடைந்தனர். யோவாபு அப்னேரை பின்தொடர்வது நின்று திரும்பிய பின் தன் ஆள்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினான். அசாவேல் நீங்களாக தாவீதின் பணியாளருள் 19 பேரை காணவில்லை. தாவீதின் பணியாளர்களோ அப்னேரின் ஆள்களான 360 பென்யமீனியரை கொன்றிருந்தனர். அவர்கள் அசாவேலின் சடலத்தை தூக்கி வந்து பெத்லெஹேமில் இருந்த அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். யோவாபும் அவனுடைய ஆள்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து பொழுது புலர்ந்ததும் எபிரோனை அடைந்தனர். 2 சாமுவேல் அதிகாரம் 3. சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே ஒரு நீண்ட போர் ஏற்பட்டது. தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார். சவுலின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்தனர். தாவீதின் மக்கள். எப்ரோனில் தாவீதுக்கு புதல்வர்கள் பிறந்தனர். இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமுக்கு பிறந்த அம்னோன் அவர் தம் தலைமகன். கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுக்கு பிறந்த கிளையாபு அவர் தம் 2ஆம் மகன். கேசூர் மன்னனான தால்மாயின் மகள் மாக்காவுக்கு பிறந்த அப்சலோம் அவர் தம் 3ஆம் மகன். அகீத்துக்கு பிறந்த அதோனியா 4ஆம் மகன். அபித்தாலுக்கு பிறந்த செபட்ரியா 5ஆம் மகன். தாவீதின் மனைவி எக்லாவுக்கு பிறந்த இத்ரயாம் 6ஆம் மகன். இவர்கள் தாவீதுக்கு எபிரோனில் பிறந்தவர்கள். அப்னேர் தாவீதுடன் சேர்ந்து கொள்ளுதல். சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே பூசல் நிலவிய போது சவுலின் வீட்டில் அப்னேர் தன்னையே வலுப்படுத்தி கொண்டான். ஐயாவின் மகளான எரிஸ்பா சவுலின் வைப்பாட்டியாக இருந்தவள். இஸ்போசேத்து அப்னேரை நோக்கி, என் தந்தையின் வைப்பாட்டியோடு நீ ஏன் உறவு கொண்டாய் என்று கேட்டான். இஸ்போசேத்தின் கேள்வி அப்னேருக்கு கடுஞ்சினத்தை ஏற்படுத்தியது. நான் என்னை யூதாவுக்கு வாளாட்டும் நாயா? உன் தந்தை சவுலின் வீட்டாருக்கும் அவருடைய சகோதரர்கள் நண்பர்களுக்கும் இன்று நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். தாவீதின் கைகளில் உன்னை நான் ஒப்புவிக்கவில்லை. நீயோ இன்று ஒரு பெண்ணை குறித்து குற்றஞ்சாட்டுகிறாய். தாவீதுக்கு கடவுள் ஆணையிட்டு கூறியவாறே சவுலின் வீட்டிலிருந்து அரசை நான் மாற்ற செய்து தானிலிருந்து பெயர்செபா வரை இஸ்ரேல் மீதும் யூதா மீதும் தாவீதின் அரியணையை நிறுவவில்லை என்றால் கடவுள் அப்னேருக்கு உரியதும் கொடுமையானதுமான தண்டனையை அளிப்பாராக என்று அப்னேர் கூறினான். இஸ்போசேத்து அப்னேருக்கு அஞ்சியதால் மறுமொழி ஏதும் பேசவில்லை. பிறகு அப்னேர் தன் சார்பாக தாவீதிடம் தூதனுப்பி, நாடு யாருடையது? என்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும். அனைத்து இஸ்ரேலையும் உம்மிடம் கொண்டு வர எனது கை உம்மோடு இருக்கும் என்று கூறினான். தாவீது, நல்லது, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன்.
ஆனால் உன்னிடமிருந்து நான் ஒன்றை கேட்கிறேன். அதாவது, நீ என் முன் வரும்போது சவுலின் மகள் மீகாலை கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் என் முகத்தில் விழிக்காதே என்று மறுமொழி கூறினார். அதற்கு பின் தாவீது சவுலின் மகன் இஸ்போசேத்திடம் தூதனுப்பி பெலிஸ்தியர் 100 பேரின் நுனித்தோலை ஈடாக கொடுத்து, நான் மணந்த என் மனைவி மீகாலை எனக்கு கொடு என்று கேட்டார். இஸ்போசேத்து ஆள் அனுப்பி அவளை அவள் கணவன் இலாயேசின் மகன் பல்தியேலிடமிருந்து கொண்டு வர செய்தான். அவள் கணவனோ அழுது கொண்டே அவளை தொடர்ந்து பகுரிம் வரை சென்றான். அங்கே அப்னேர் அவனிடம் திரும்பி செல் என்றான். அவனும் திரும்பி சென்றான். அப்னேர் இஸ்ரேலின் பெரியோர்களிடம் இவ்வாறு பேசினான். தாவீது உங்கள் மீது ஆட்சி செய்ய வேண்டுமென்று கடந்த சில நாள்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்கள். இப்போது அதை நிலைநாட்டுங்கள். ஏனெனில் ஆண்டவர் தாவீதிடம், என் ஊழியன் தாவீதின் கையால் என் மக்கள் இஸ்ரேலை பெலிஸ்தியரிடமிருந்தும் அவர்களின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார். அப்னேர் பென்யமினியரோடு தனியாக பேசிய பின் எபிரோனுக்கு சென்று இஸ்ரேலுக்கும் பென்யமின் வீட்டாருக்கும் நல்லதெனப்பட்ட அனைத்தையும் தாவீதிடம் எடுத்து கூறினான். அப்னேர் 20 ஆள்களோடு தாவீதை காண எபிரோன் வந்தான். அப்னேருக்கும் அவனோடு இருந்த ஆள்களுக்கும் தாவீது விருந்து படைத்தார். பிறகு அப்னேர் தாவீதிடம், நான் எழுந்து சென்று அனைத்து இஸ்ரேலையும் அரசரும் என் தலைவருமாகிய உமக்கு முன் ஒன்று திரட்டி வருகிறேன். அவர்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளட்டும். நீரும் விருப்பப்படி ஆட்சி புரியலாம் என்று கூறினான். தாவீது அப்னேரை வழியனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்றான். அப்னேர் கொலை செய்யப்படல். அப்போது தாவீதின் பணியாளர்களும் யோவாபும் கொள்ளையடித்து திரும்பினர். தங்களோடு மிகுதியான கொள்ளைப் பொருள்களை கொண்டு வந்திருந்தனர். அச்சமயம் அப்னேர் தாவீதோடு எபிரோனில் இல்லை. ஏனெனில் ஏற்கனவே அவர் வழியனுப்பப்பட்டு பாதுகாப்புடன் சென்று விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த படை வீரர் அனைவரும் வந்தபொழுது நேரின் மகன் அப்னேர் தாவீதிடம் வந்தான். அவர் அவனை வழியனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்று விட்டான் என்று யோவாபிடம் கூறப்பட்டது. யோவாபு அரசனிடம் சென்று, நீர் என்ன காரியம் செய்தீர்? அப்னேர் உம்மிடம் வந்தான் அல்லவா? நீர் ஏன் அவனை போக விட்டீர்? அவனும் சென்று விட்டானே. நேரின் மகன் அப்னேரை உமக்கு தெரியும். உமது போக்குவரத்தையும் நீர் செய்வது அனைத்தையும் அறிந்து கொண்டு உம்மை ஏமாற்றவே அவன் வந்தான் என்றான். யோவாபு தாவீதை விட்டு சென்று அப்னேரின் பின்னால் தூதர்களை அனுப்பினான். அவர்கள் அவனை சீராவின் ஊற்றின் அருகிலிருந்து திருப்பி அழைத்து வந்தார்கள். தாவீதுக்கோ இது தெரியாது. அப்னேர் எபிரோனுக்கு திரும்பி வந்ததும் யோவாபு அவனோடு தனிமையில் பேசுவதற்கென ஒதுக்கமாக அவனை வாயில் மையத்திற்கு அழைத்து சென்றான். தன் சகோதரன் அசாவேலின் இரத்தத்திற்காக அங்கே அவனை வயிற்றில் குத்த அவன் இறந்தான். பிறகு தாவீது அதை கேள்வியுற்றபோது, நேரின் மகன் அப்னேரின் இரத்தத்தின் மட்டில் நானும் எனது அரசும் ஆண்டவர் முன்பு என்றென்றும் குற்றமற்றவர்கள். யோவாபின் தலை மீதும் அவன் தந்தையின் வீட்டார் மீதும் அது விழட்டும். இரத்த கசிவு உடையவனோ, தொழுநோயாளியோ, அன்னகனோ, வாளால் மடிபவனோ, உணவுக்காக தவிப்பவனோ யோவாபின் குடும்பத்தில் இல்லாமல் போக மாட்டார்கள் என்றார். தங்கள் சகோதரன் அசாவேலை கிபெயோனில் நடந்த போரில் அப்னேர் கொன்றதற்காக யோவாபும் அவன் சகோதரன் அபிசாயும் அவனை கொன்றார்கள். அப்னேர் அடக்கம் செய்யப்படல். உங்கள் உடைகளை கிழித்து கொள்ளுங்கள், சாக்கு உடைகளை அணியுங்கள், அப்னேருக்காக புலம்புங்கள் என்று தாவீது யோவாபுக்கும் அவனோடு இருந்த அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார். பாடையின் பின்னால் அரசர் தாவீதும் நடந்து சென்றார். அப்னேரை எபிரோனில் அடக்கம் செய்தார்கள். அப்னேரின் கல்லறை அருகே தாவீது தம் குரலை உயர்த்தி அழுதார். மக்கள் அனைவரும் அழுதார்கள். அரசர் இவ்வாறு கூறி புலம்பினார். மூடன் மடிவது போல் அப்னேர் மடிய வேண்டுமா? உன் கைகள் விலங்கிடப்படவில்லை, உன் பாதங்கள் கட்டப்படவில்லை. தீயோர் முன் வீழ்பவன் போல நீயும் வீழ்ந்தனையே. மீண்டும் அனைத்து மக்களும் அவனுக்காக புலம்பினார்கள். பிறகு மக்கள் அனைவரும் தாவீதிடம் வந்து பகலாக இருக்கும்போதே உண்ணும்படி அவரை தூண்டினர். கதிரவன் மறைவதற்குள் நான் உணவையோ வேறு எதையோ சுவைத்தேன் ஆகில் கடவுள் அதற்கு தக்கவாறும் அதற்கு மேலும் என்னை தண்டிப்பாராக என்று தாவீது ஆணையிட்டு கூறினார். மக்கள் அனைவரும் இதை கேட்டார்கள். அவர்களுக்கு அது நல்லதெனப்பட்டது. அரசன் செய்ததெல்லாம் மக்கள் அனைவருக்கும் நல்லதெனப்பட்டது. நேரின் மகன் அப்னேரின் கொலையில் அரசருக்கு பங்கில்லை என்று மக்கள் அனைவருக்கும் அனைத்து இஸ்ரேலுக்கும் அன்று தெரிய வந்தது. மேலும் அரசர் தம் பணியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். இன்று இஸ்ரேலில் தலைவனும் குடிமகனுமான ஒருவன் மடிந்து விட்டான் என்று நீங்கள் அறியீரோ? நான் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டும் இன்று வலுவிழந்தவனாய் இருக்கிறேன். செருயாவின் புதல்வர்களான இவர்கள் என்னை விட வலியவர் ஆகிவிட்டனர். தீங்கிழைப்பவனுக்கு அவன் தீங்கிற்கு ஏற்ப ஆண்டவர் தண்டனை வழங்கட்டும். 2 சாமுவேல் அதிகாரம் 4. இஸ்போசேத்து கொலை செய்யப்படல்.
அப்னேர் எபிரோனில் இறந்ததை கேட்டதும் சவுலின் மகன் இஸ்போசேத்து நிலை குலைந்தான். அனைத்து இஸ்ரேலும் கலங்கியது. சவுலின் மகனிடம் 2 படைத்தலைவர்கள் இருந்தனர். ஒருவன் பெயர் பானா, மற்றவன் பெயர் இரேகாபு. பென்யமின் குலத்தை சார்ந்த பெயரோத்தில் வாழும் ரிமோன் என்பவனின் புதல்வர்கள் இவர்கள். பெயரோத்தும் பென்யமினியரை சார்ந்ததாகவே கருதப்பட்டது. பெயரோத்தியர் கித்தாயிமுக்கு தப்பியோடி இந்நாள் வரை அங்கே அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். சவுலின் மகன் யோனத்தானுக்கு மெபிபோசேத்து என்ற மகன் ஒருவன் இருந்தான். இஸ்ரேலிலிருந்து சவுல் யோனத்தான் ஆகியோரை பற்றிய செய்தி வந்தபோது அவனுக்கு வயது 5. அவனுடைய செவிலித்தாய் அவனை தூக்கி கொண்டு தப்பி ஓடுகையில் விரைந்து சென்றதால் அவன் கீழே விழுந்து கால் முடமானான். பெயரோத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான இரேகாபும் பானாவும் உச்சி வேளையில் இஸ்போசேத்தின் வீட்டுக்கு வந்தார்கள். நண்பகல் வேளையில் அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். கோதுமை கொண்டு செல்பவர்களைப் போல் நடு வீட்டிற்கு வந்து அவனது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு இரேகாபும் அவனுடைய சகோதரன் பானாவும் தப்பிவிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் வீட்டினுள் நுழைந்து தன் படுக்கை அறையில் கட்டிலில் படுத்திருந்தபோது அவனை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள். அத்தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் அராபா வழியாக பயணம் செய்தார்கள். இஸ்போசேத்தின் தலையை எபிரோனில் இருந்த தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். உமது உயிரை பறிக்க தேடிய எதிரி சவுலின் மகன் இஸ்போசேத்தின் தலை இதோ. ஆண்டவர் எம் தலைவராம் அரசர் சார்பாக சவுலையும் அவனுடைய வாரிசையும் பழிவாங்கிவிட்டார் என்று அவர்கள் கூறினார்கள். பெயரோத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான இரேகாபையும் அவனுடைய சகோதரன் பானாவையும் நோக்கி தாவீது இவ்வாறு கூறினார். அனைத்து துயரங்களினின்றும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன். இதோ சவுல் இறந்துவிட்டான் என்று எனக்கு சொல்ல வந்தவன் தான் நற்செய்தி கொண்டு வந்ததாகவே நினைத்தான். நானோ அவனை பிடித்து சிக்லாகில் கொன்றேன். அவனுக்கு நான் வெகுமதியாக தந்தது அதுவே. இப்பொழுது குற்றமற்றவனை தீயவர்கள் அவன் வீட்டிலே அவனது படுக்கையிலே கொன்றுவிட்டார்கள். அவனது இரத்தத்தை சிந்திய பழிக்கு ஈடாக உங்களை நான் உலகினின்று அழித்துவிட மாட்டேனா? தாவீது ஆணையிட அவர் தம் பணியாளர் அவர்களை கொன்றனர். கைகளையும் கால்களையும் வெட்டிய பின் அவர்களை எபிரோன் குளத்தருகே தொங்கவிட்டனர். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எபிரோனில் அப்னேரின் கல்லறைக்கு அருகே புதைத்தனர்.